திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி மீது நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குமே குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மைகளால் வணங்குகின்றேன். சிவாஜி பாண்டி குருமணிநாதர் அடிமை அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வீடு அழகா அமையணும், ஒரு அழகான வீட்டுல நம்ம குடியிருக்கணும். இப்போ வாழ்க்கையில நமக்கு வீடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சொத்துக்கள்ல, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இதுல நம்ம இருக்க ஒரு இடம், போட்டுக்க துணி, இதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா எலி விலையா இருந்தாலும் தனி விலையா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. இப்ப நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அதுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இந்த வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களை போய் கேட்டா தான் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டம் அது. ஒவ்வொரு வீடு மாத்தும் போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அந்த அதாவது எல்லா சாமானத்தையும் திருப்பி மாத்தி இங்கிருந்து அங்க எடுத்துட்டு போய் அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வந்தது எவ்வளவு சிரமமான சூழல். இப்ப சொந்த வீடு நமக்கு அமையணும்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே அது அடிப்படையா இருக்கு. ஒரு சிலருக்கு பங்களா மாதிரி வீடு கட்டணும், நல்ல அழகான வீடா இருக்கணும் அப்படின்னு. ஒரு சிலர் சிம்பிளா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பங்களா மாதிரி வீடு இருக்கும். ஒரு சிலர் வந்து சுத்தியும் ஒரு எஸ்டேட் மாரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு சுத்தியும் தோட்டம், சுத்தியும் நடுவு வீடு, அ அதுக்குன்னு போகக்கூடிய பாதை வீட்டினுடைய முகப்பிலிருந்து அங்க அந்த கேட்ல இருந்து போறதுன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்போ அந்த வீடு வந்து அந்த மாரி ஒரு தோட்டத்துல இருக்கும்னு நெனைப்பாங்க. இப்ப இந்த வீடு எப்படி யாராருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ வீடு அமையணும் அப்படின்னா, 4ஆம் இடத்ததிபதி. இந்த 4ஆம் இடத்ததிபதியே வீடு அமையறதுக்கு மிக முக்கியமா சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரங்கள்ல 4ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும். வீடு அமையணும் அப்படின்னா 4ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 4ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. திரிகோணங்கள்லயோ, கேந்திரங்கள்லயோ இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவர்களை குரு பார்க்கிறார்ன்னு வச்சுக்கங்க. இல்ல வேற சுபகிரகம் ஏதோ ஒண்ணு பார்க்குது. சிறப்பான வீடு அமையும். சீக்கிரமா வீடு அமைஞ்சிரும். வீடு கட்டுனது தெரியாத கட்டிட்டீங்களா? அப்படிம்பாங்க. அதாவது எப்படி காசு வந்ததுன்னே தெரியல. வீட்டு வேலைய ஆரம்பிச்சேன். எப்படி காசு வந்ததுன்னே தெரியல. சீக்கிரம் வீடு அமைஞ்சிருச்சு. அது ஒரு அவ்வளவு அந்த 4ஆம் இடத்து திசையோ, 4 குடையனுடைய புத்தியோ, இல்ல 4ஆம் இடத்ததிபதியினுடைய 4ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசா புத்தியோ, இல்ல 4ஆம் இடத்ததிபதியினுடைய நட்சத்திர சாரங்களில் நின்ற கிரகங்களின் திசா புத்தியோ வரும் பொழுது, இந்த 4ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது வீடு கடன் அமையும். அதுல அழகான வீடு வேணும், எனக்கு பிடிச்சமான வீடு அப்படிங்கிறது லக்னாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்தோடு தொடர்பு வரும்போது இவருக்கு பிடிச்சமான வீடு அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா அழகிய வேலைப்பாடுகள், இந்த வீடு வசந்தமா இருக்கும். சுக்கிரனும் நல்லா இருக்கணும். அப்பதான் வீடு நல்லா இருக்கும். இப்ப சுக்கிரன் இல்லாம 4ஆம் இடத்ததிபதி மட்டும் இருந்தா வீடு அமையாதா சார்னா அமையும். ஆனா சுக்கிரன் சேரும்போது தான் அந்த வீட்டுக்குண்டான வனப்பு, கலை, தோற்றங்கள், செல்வம் அது சிறப்பா இருக்கும். இப்ப சுக்கிரனும் கெடக்கூடாது. ஒரு வீடு அழகா இருக்கணும்னா சுக்கிரனும் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் 6, 8, 12 இருக்கிறவங்க பாருங்க, வீடு பூரா டஸ்ட் குப்பையா இருக்கும். வீடு ஒரு ஒளித்தன்மை குறைஞ்சிருக்கும். வீட்ல ஒரு ஒளித்தன்மை குறைஞ்சிருக்கும். அப்போ சுக்கிரன் நல்லா இருந்தா தான் வீட்ல அந்த நீட்னஸ் இருக்கும். வீட்ல அந்த நீட்னஸ் இருக்கும். இப்ப சுக்கிரன் முக்கியம். சுக்கிரனும் நல்லா இருக்கணும், 4ஆம் இடம் கெடக்கூடாது. அப்பதான் நல்ல வீட்ல நம்ம குடியிருக்க முடியும்.
4ஆம் வீட்டுக்குடையவன் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் நமக்கு நல்ல வீடு அமையும். நல்ல வீடு அமையும். அப்போ 4ஆம் வீடு சுத்தமா கெடக்கூடாது. நல்லா இருக்கும். 4ஆம் இடத்ததிபதி சுபர் வீட்ல இருக்கணும். இப்போ ஒரு சிலர் நான் முதல்ல சொன்னேன் அல்லவா? ஒரு தோட்டத்தோட வீடு அமையணும். அதாவது வீட்ல இருந்து போகையில அப்படியே என்ன சொல்றது? எங்க வீட்டினுடைய நுழைவாயில்ல இருந்து என்ட்ரன்ஸ் வந்து உள்ளுக்கு வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வீடு அப்படியே ஒரு பங்களா தோட்டத்தில சுத்தியும் மரங்கள், செடிகள் வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த வர்க்க சக்கரம்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள்ல 9 வர்க்க சக்கரங்கள்ல இந்த 4ஆம் இடத்ததிபதி வலுத்து சுக்கிரனும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய பங்களா. அந்த வீட்ட இங்கிருந்து பார்க்கும்போது பிரமிக்கத்தக்க ஒரு வீடா இருக்கும். ஒரு அரண்மனை மாரி வீடு அமையும். 4ஆம் இடத்ததிபதி ஒரு 5 வர்க்க சக்கரங்கள் இருந்தாலே சிறப்பான வீடு. நான் சொல்ற மாரி ஒரு அரண்மனை மாரி வீடு. சுபர் பார்க்கும்போது ராசி சக்கரத்தில சுபகிரகங்கள் இந்த 4ஆம் இடத்ததிபதியை பார்த்திருக்கும்போது சூப்பரான வீடு அமையும். உங்க வீடு நல்லா சுலபமா ஈஸியா அமைஞ்சிரும். இது வீட்டுக்கு. சுக்கிரனும் கெடாம இருக்கும்போது அழகிய வீடு. அந்த செல்வாக்கான வீடு அப்படிங்கிறது அமையும். சார் சுக்கிரன் முக்கியமா அப்படின்னா, சுக்கிரன் முக்கியம். சுக்கிரன் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, சுக்கிரன் அமைஞ்சா தான் வீட்ல செல்வாக்கு இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு, அ நம்மகிட்ட பார்க்கிறவர் தான் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி செவ்வா. 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நிக்கிறார். 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நிக்கிறாரு. இப்ப அவரு தொழில் பெரிய லெவல்ல பூ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியில இருக்கும்போது அவரு வந்து கேட்கிறாரு, அந்த சார் நான் வீடு வந்து வீடு கட்டுறேன், பெரிய வீடா கட்டணும்னு கேட்கிறாரு. அப்ப வீடு நான் இல்லைங்க சிம்பிளா கட்டிக்கங்க. வீட்ல வந்து அதிக காசு முடக்க வேண்டாம். அப்படின்னு சொல்றோம். அவர் கேட்கல. நம்ம பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவர் வீடு பெரிய வீடா பங்களா மாரி கட்டுறாரு. இந்த 4ஆம் இடம் முதலீடு ஸ்தானம். எதுக்கு? தொழிலுக்கு 10ஆம் இடமான தொழிலுக்கு முதலீடு ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துல கொண்டு போய் வீட்ட அமைச்ச உடனே, சுக்கிரன் அவருக்கு 8ல தொழில் பாதிக்கும். தொழில்ல முதலீடு பண்றதுக்கு காசு இல்ல. 2வது தொழில்லயும் உள்ளுக்கு இருந்தவங்களே சில குளறுபடிகள் பண்ணி, வாடிக்கையாளர்லாம் வேற பக்கம் புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப தொழில்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்ப 4ஆம் இடத்து அதிபதிய வச்சு சுபகிரகம் எதுவுமே 4ஆம் இடத்து அதிபதி பார்க்கல அந்த ஜாதகத்துல. அப்போ அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படுது. ஒரு விஷயத்த முதலீடு பண்ணிட்டேன், முதலீடு பண்ணிட்டேன், இன்னொன்னுக்கு போடுறதுக்கு பணம் இல்ல. இப்ப 4ஆம் இடத்து அதிபதி ஏன் 4ஆம் இடத்து அதிபதி சுபகிரகமாகன்னா, பார்த்தா தான் அந்த வீடு சுகமா இருக்கும். அதுக்கப்புறம் வீடு கட்டுனதுக்கு அப்புறம் இவங்க சுகமா இருக்கலாம். அத முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது, அழகிய வேலைப்பாடுள்ள வீடு வேணும்னு நெனைப்போம். அப்போ 4 கேந்திர ஸ்தானங்களிலோ, அல்லது திரிகோண ஸ்தானங்களிலோ இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை சுபத்தன்மை பெறும் பொழுது, 4ல சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது, லக்னத்துக்கு யோகர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது, அவனுடைய திசாபுத்தி வரும்போது, அழகிய வேலைப்பாடுள்ள வீடு கட்டாயம் அமையும். 4க்குடையவன் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலும், அது கேந்திராபுத்தி கொஸ்டின் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சிவகிரகம் போய் இருக்குது, 4க்குடைய சுக்கிரன் ஆகி கேந்திரத்துல போய் வந்திருக்காரு அப்படின்னா, இப்ப சிம்ம லக்னம் இது கடக லக்னத்துக்கு 4க்குடையவன் சுக்கிரனா இருப்பார். கடக லக்னத்துக்கு 4க்குடையவன் சுக்கிரன் போயி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க வீடு சூப்பரா கட்டியிருப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல வீடு அமைஞ்சிருக்கு. 4க்குடைய 4லயும் ஆட்சி. திக்பலத்தோட இருக்கிறனால வீடு அருமையா கட்டக்கூடிய யோகம் அமையும். ஏன்னா, சந்திரனும், சுக்கிரனும் திக்பலம் வரும்போது அங்க கேந்திராதிபதி தோஷத்த குடுக்காது. சிறப்பான வீடு அமையும். லக்னாதிபதி இவங்களுக்கு 6, 8, 12ஓட தொடர்பு இருந்தான்னா, இவங்க அந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. வெளியூர்ல இருப்பாங்க. வெளிய வாடகைக்கு கூட இருக்கலாம். இந்த லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு 6, 8, 12ல தொடர்பு இருந்தானாலும், அவங்க பார்த்தீங்கன்னா, வீடு கட்டியிருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. இப்ப 4ஆம் இடத்தோட எத்தன கிரகம் சேருதோ, 4ஆம் இடத்து அதிபதியோட எத்தன கிரகங்கள் சேர்ந்திருக்குதோ, வீடுகள் அத்தனை எண்ணிக்கை அமையும்னு சொல்றான். 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது, 5 கிரகங்கள் சேர்ந்தபோது, அட்லீஸ்ட் வீடு வாங்காட்டி கூட வீட்டு மனையாவது வாங்கி போட்டிருப்பாங்க. 4, 5 மனை வாங்கி போட்டிருப்பாங்க.
வீடு கட்டாட்டி கூட. வீடு வாடகை கூட்டுறவங்கலாம் 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சேர்ந்து 4, 5 கிரகங்கள் சேர்ந்து சுபத்தன்மையுடன் வலுவுடன் இருந்துன்னு வச்சுக்கங்க. அவங்க தான் வீடு வாடகை கட்டி விடுறவங்க. வீடு வாடகைக்கு கட்டி விடுறவங்க. 4ஆம் இடம் பலமா இருக்கிறனால வீடு வாடகை கட்டி விட்டுருப்பாங்க. அது அ ஏன்னா 4ஆம் இடம் பலமாயிருச்சுனாவே, கட்டாயம் வாடகை வீடு வாடகை கட்டி நிறைய வீடுகள் விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே ஏற்பட்டுரும். இயல்பாவே ஏற்பட்டுரும். 4ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கங்க. பலம் பெற்று அமர்ந்திருந்தால், ஜாதகனுக்கு வீடு அமையுங்கிறான். அங்க மறைவு ஸ்தானம் தான் 6, 8, 12. ஆனா 12ஆம் இடத்துல வலுவோட இருந்து சுபகிரகம் பார்த்துட்டா, அங்க விதிவிலக்கு சொல்றாங்க. ஜாதகத்துல விதிவிலக்கு நம்ம யோசிச்சு தான ஆகணும். 6, 8ல அமையறக்கு வாய்ப்பில்ல. 12ஆம் இடம் கூட அசையா சொத்து அமையும் அப்படிங்கிறோம். ஏன்னா 12ஆம் இடம் அசையா சொத்த குறிக்கக்கூடிய இடம் அல்ல. அதனால அமையும்னு சொல்றான். இப்போ கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி யாரு? சுக்கிரன். அவரு 7ஆம் வீட்லயோ, 8ஆம் வீட்லயோ சனி வீட்ல போயிருக்காருன்னு வச்சுக்கங்க. சனியோட தொடர்பு 4ஆம் இடத்துக்கு கிடைச்சது அப்படின்னாலோ, இல்ல 4ஆம் இடத்து அதிபதியோட சனியோட தொடர்பு கிடைச்சது அப்படின்னாலோ, பழைய வீடுகள், பழமை கலந்த வீடுகள். ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, அ வீடு இருக்கும். அ வீடு நல்லா கட்டலாம். ஆனா, அந்த புது வீடே கட்டினாலும், அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போர்டிகோன்னு சொல்றது பூ ஓடுல போட்டிருப்பாங்க. கேரளா ஓடு வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த மாரி வெளிய இருந்து பார்த்தா, அது ப பழமையுடன் அந்த பழமை கலந்த ஒரு தோற்றத்துல அந்த வீடு காட்சி வரும். அந்த மாதிரி வீடுகள் அமைச்சுக்கிறது. சிறப்பாக ஒரு அம் அ அ அந்த அந்த வீடு அந்த யோகத்த குடுக்கும். எப்பவுமே சனி சம்மந்தப்பட்டாலே டஸ்ட்டு வீட்ல குப்பை இருக்கும். அதே மாரி வீடு பழமை தோற்றம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த பழமை தோற்றம் இருந்ததுன்னா, நல்லா இருக்கும். வீடு யோகமா உங்களுக்கு இருக்கும். பழமை தோற்றம் உங்களுக்கு இருக்கணும். 4ஆம் இடத்ததிபதி 6, 8, 12ல இருக்கும் பொழுது, இவங்களுக்கு வீடு அமைஞ்சாலும் கூட, இவங்க இவங்க வந்து சொந்த வீட்ல குடியிருக்காம, இவங்க சுத்தி வெளியில ஏதோ ஒரு வேலை சம்மந்தமா வெளியில தொடர்புபட்டுட்டு இருப்பாங்க. லக்னாதிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது, இவங்க சொந்த வெளியில வீடு வாங்கி கட்டலாம். ஆனா, சொந்த ஊர்ல வீடு வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். கட்டினாலும் இவங்க வந்து அந்த வீட்ல இல்லாம வேலை சம்மந்தமா வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. எப்பவுமே லக்னாதிபதியும் 4ஆம் இடத்துல சேர்ந்து திரிகோணங்கள்லயோ, கேந்திரங்கள்லயோ இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா வீடு கட்டுவாங்க. அந்த அந்த வீட்ட வந்து இவங்க வாடகைக்கு விட்டுட்டோ, வேற ஒருத்தோ இவங்க வந்து வேலை சம்மந்தமா வெளியில இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். குழந்தைங்க ஜாதகம் வர வர அது மாத்தி பேசும். அது வேற விஷயம். குறிப்பிட்ட காலம் இவங்க அந்த வீட்ல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இப்போ 4ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி சனியோடு சம்பந்தப்பட்டால், இல்ல 4ஆம் இடத்து அதிபதி சனியோடு சம்பந்தப்பட்டால், பழமை உள்ள வீடுகள், பழமையான வீடுகள், பழமை கலந்த இருக்கக்கூடிய வீடுகள் அமைச்சுக்கிறது சிறப்பு யோகத்த குடுக்கும். இப்ப 4ஆம் இடத்து அதிபதி ராகு கேது சேர்றாரு, செவ்வாயோட ராகு கேது சேர்றாரு, சுக்கிரனோட ராகு நெருங்கிய பகல் சேர்ந்திருக்காருன்னா, அவங்களுக்கு வாஸ்து குற்றம் உள்ள வீடு கட்டாயம் அப்படித்தான் அமையும். செவ்வாயோட சேர்ந்தா வீட்டு மனையே வாஸ்து குற்றம் இருக்கும். ராகு கேது சேர்ந்திருந்தா. இந்த ராகு கேது அதாவது பூமியினுடைய அ நீள அகலத்துல ஏதோ ஒரு குற்றத்த குடுத்துரும். இப்ப இவங்கலாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காற்றோட்டமான வீடு கட்டணும். ஜன்னல் பெருசா வச்சு வீட்ல. காற்றோட்டம் உள்ள வீடுகள். காற்றோட்டம் உள்ள வீடுகள் கட்டுறது, இவங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை குடுக்கும். இப்போ நல்லா காற்றோட்டமான வீடு கட்டுனாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மையை கட்டாயம் குடுக்கும். அ அங்க என்ன பண்ணணும், வாஸ்து இப்ப செவ்வாய் கேது இருக்கு, செவ்வாய் ராகு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ பௌர்ணமிக்கு வீட்டினுடைய மெயின் நிலவுல ஒரு தீபம் 2 தீபம் ஏத்தி வழிபடணும். ஆ வீட்ல வாஸ்து குற்றம் இருக்குன்னு கவலைப்பட தேவையில்ல. அந்த குற்றம் கொஞ்சமாவது இருக்கத்தான் செய்யும் அது அமைப்பு. ஆ வீடு வந்து நல்ல ஜன்னல் பெருசா வச்சு காற்றோட்டம் இருந்ததுன்னா, அது வாஸ்து குற்றத்தினால பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி, ராகு 2 சேர்ந்திருக்கு சார். இப்ப என்ன பண்ணுங்க? 4ஆம் இடத்தோட சனி, ராகு 2 சேர்ந்துருச்சு.
இப்ப என்ன பண்ணுவீங்க? பழமை மாறாத வீடு வேணுமா? இல்ல வாஸ்து விட்டுற வீடு வேணுமா? அந்த வீட்ல எப்படி குடியிருக்கிறது? இதுக்கு ஒழுகுகின்ற வீடுங்கிறான். வீட்ட கட்டி, வீட்ல மேல போய் ஓட்டைய போட்டு விட்டுறலாமா? ஒழுகுற மார. ம். ஒழுகுகின்ற வீடு அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல 4 பக்கம் தொட்டி கட்டுற மாரி இருக்கும் வீடு. 4 பக்கம் இருக்கும். நடுவுல வந்து ஒரு அந்த மேல இருந்து தண்ணி விழுந்ததுன்னா நடுவுல அப்படியே விழுகும். அத அடைக்காம இருப்பாங்க. அந்த மார வீடு கட்டி நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து அப்படியே தண்ணி வந்தா கீழ மழை தண்ணி விழுகுற மாரி கட்டி, அது மழை தண்ணி வெளிய வர மாரி வச்சிரலாம். அது ஒழுகுற வீடு தானே! உள்ளுக்கு தண்ணி தெறிக்கிற மழை தண்ணி தெறிக்கிற வீடு தானே! நீங்க அந்த வீடு பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பழைய காலத்து வீடுகள்ல 4 பக்கம் வீடு இருக்கும். இப்டி சதுரமா வீடு இருக்கும். இந்த பக்கம் சைடு இருக்கும். இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் சைடு இருக்கும். நடுவுல தண்ணி வ மே ஓப்பனா இருக்கும். அந்த தண்ணி விழும். இப்ப அந்த மார வீடுகள் கட்டலாம். சனி, ராகு சம்மந்தப்படும்போது அந்த மாரி வீடுகள் அவங்களுக்கு அந்த தோஷத்த குறைச்சிரும். அவங்களுக்கு அந்த வீடு சிறப்பான பலன அவங்களுக்கு கொடுக்கும். வீட்ட கட்டி ஓட்ட போடுறதில்ல. ஆனா அவங்க வீடு அப்படி கட்டல அப்படின்னா, வீட்ல ஏதோ ஒரு மூலையில தண்ணி கசியும். அவங்க சிறப்பான ஒரு புது வீட்ல போய் இருக்க முடியாது. புது வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்ததுன்னா, அப்படி கட்டினா நல்லது. இல்லைன்னா, புது வீட்ல இருக்க முடியாது. பழமை வீடு, பழமையான வீடு. அதுவும் இந்த சனி, ராகு சேர்ந்து அதோட சேர்த்து பாவகிரகங்கள் அதோட சேர்த்து சுபகிரகங்களுடைய பார்வையே இல்ல பாவகிரகங்களுடைய வீட்ல சனி, ராகு இருக்கு. சனி, ராகு சுபகிரக தன்மைய இப்ப எந்த கிரகமும் பார்க்கல. சனி, ராகு சுபகிரகம் பார்த்தா நான் சொன்ன மாரி அந்த வீடு கட்டி நடுவு தண்ணி வந்து விழுகிற மாரி வைக்கலாம். நான் சொல்றது சுபகிரகங்கள் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பாழடைந்த வீடுகள் அப்படிங்கிறோம். 4ஆம் இடத்துல சனி, ராகு நின்றாலோ, 4ஆம் இடத்து அதிபதி சனி, ராகுவுடன் சேர்ந்தாலோ, பாழடைந்த வீடுகள், கெட்ட சக்தியில் குடியிருக்கும் வீடுகள் அப்படிங்கிறோம். அங்க ஒரு நிம்மதி இல்லாத வீடு, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. வீட்ல ஒரு நிம்மதி இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்யறது? 4ல சனி, ராகு இருக்கு. பாவத்தன்மையா இருக்கு. உதாரணத்துக்கு அ ரிஷப லக்னம். 4ஆம் இடத்துல சனி, ராகு. சிம்மத்துல சூரியன் வீடு. சூரியன் வீடா இருந்தாலும் அங்க ஒளி கிரகத்தினுடைய வீட்ல 2 இருள் கிரகம் போய் இருக்கக்கூடாது. சுபகிரகம் எதுவுமே பார்க்கல. அப்போ அந்த வீடு அவ்வளோ சிறப்பு. அவங்க குடியிருக்கிற வீடு அவ்வளோ சிறப்பு இருக்காது. அங்க கெட்ட சக்திகளும் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு சூரியன் மேல ராகு சூரியன் வீட்ல ராகு, சனி இருக்கும்போது, துஷ்ட சக்திகள் குடியிருக்கக்கூடிய வீடாகும். அந்த வீட்ல ஒரு நிம்மதி இல்லா தன்மையும், ஒரு தூக்கம் வராத அந்த வீட்ல படுத்தா, ஒரு ஒழுங்கின்மை என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாத வீடா இருக்கும். இப்ப இவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த நவக்கிரக மூலிகைன்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் இருக்கு. பற்படகம், கோரைக்கிழங்கு, குறுவேர், தக்கோலம், வாயு விலங்கும், சிந்தில் கொடி, இதெல்லாம் இருக்கு. இந்த நவக்கிரக மூலிகைகள வாங்கி, வெண் குங்குலியம் வாங்கி, குங்குலியத்தோடு கலந்து, இந்த மூலிகைகளையும் அரைச்சு, கலந்து, வீட்ல அன்றாடம் தூபம் போடணும். வீட்ல ஒவ்வொரு நாளும் அதாவது இப்போ திங்கட்கிழமை அப்டின்னா, சுத்தமான நல்லெண்ணெயில தீபம் போடணும் வீட்ல. அதே மாரி செவ்வாய்க்கிழமை இலுப்பெண்ணெயில தீபம் போடணும். புதன்கிழமை நெய்யில தீபம் போடணும். மீண்டும் வியாழக்கிழமை நல்லெண்ணெய்க்கு வந்துரணும். வெள்ளிக்கிழமை ஆ இலுப்பெண்ணெய்க்கு வந்துரணும். சனிக்கிழமை நல்லெண்ணெய்க்கு வந்துரணும். ஞாயிற்றுக்கிழமை நெய் தீபம் போடணும். இந்த தீபம் வீட்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்ல அந்த தூபம் போடணும். 6 மணிக்கு மேல வீட்ல தூபம் போட்டுறணும். அது ஓரளவுக்கு அந்த தீயதையெல்லாம் குறைச்சு ஒரு நன்மைய குடுக்கும். புரியுதுங்களா? இப்ப வீடு அமையணும் அப்டின்னா, 4ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும். சுக்கிரனும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் கேந்திரத்துல கொஞ்ச நாள் கேந்திராதிபத்திய தோஷம்லாம் இல்ல. இப்போ கல்யாணத்துக்கு கூட சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி காரகோ பவனாஸ்தியாருமே. சுக்கிரன் 7ல உட்கார்ந்தா காரக பவனாஸ்தியானா, இது இங்க தேவையில்ல வீட்டுக்கு. இருந்தாலும் சொல்றேன். சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ஆண் ஜாதகத்துக்கு மட்டும் தான் கலத்திர தோஷம். அதாவது பெண்ணுக்கு வந்து செவ்வா தான் 7ல உட்காரக்கூடாது. உட்கார்ந்தாருன்னா அங்க தோஷத்த குடுக்கும். ஆட்சி உச்சம் பெறலைன்னா. ஆனா ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரன் போய் உட்கார்ந்தாரு அப்டின்னா 7ல, அங்க ஒண்ணும் தோஷமெல்லாம் இல்ல. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல சிறப்பான அமைப்பு அப்டிங்கிறது அமையும்.
அதனால இப்போ மிதுன லக்கணத்துக்கு வேணா 7ல பொறந்தார் அப்படின்னு அதாவது கன்னி லக்கணத்துக்கு 7ல பொறந்தாருன்னு வச்சுக்கோங்க. அங்க பா அங்க வந்து 7ல போய் சுக்கிரன் போடுறாரு. அங்க வந்து ஒரு சிறு தோஷம் உண்டு. என்ன தோஷம்? ஆ 2, 9க்கு அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறாரு. 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பாதக தன்மைகளை குடுக்கும். ஆனாலும் உச்ச கிரகம் அப்படிங்கிறதுனால, அத கட்டுப்படுத்தாம அதுக்குள்ள அடங்காம அது நன்மைகள கட்டாயம் செய்யும். ஒரு நல்ல வீடு, அழகான அமைப்பு எல்லாம் அமைச்சு குடுக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு குடுக்கும். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஆச்சுங்களா? ஏன்னா, அ சுக்கிரன பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல வரும்போது, ஆட்சி உச்சம் பெறும்போது, லக்னத்துக்கோ, ராசிக்கோ மழலைய யோகத்த குடுத்துரும். அப்ப அங்க எங்க தவறாகும்? விருச்சிக லக்னத்துக்கு 7ல ஆட்சி பெற்று சுக்கிரனுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கங்க. அங்க காரக பவன் அஸ்தியா? இல்ல. மழலைய யோகம். ஆச்சுங்களா? சிறப்பான வாழ்க்கை துணை, சிறப்பான அமைப்பு, சிறப்பான சந்தோஷம் எல்லாம் குடுத்துரும். அப்போ வீடு அமையறது அப்படிங்கிறது 4ஆம் இடம் சிறப்பா இருக்கும். அப்போ வீடு சிறப்பா அமையும். சுக்கிரன் நல்லா இருக்கும்போது அழகிய ஒரு அதிர்ஷ்டமுள்ள வீடா நமக்கு அமையும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது பாண்டிக் குழுமன் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.